மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் 100 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி மூலம் உலக சாதனை. நடனம், இசை, பாடல், கதை சொல்லுதல் என கலை நிகழ்ச்சிகளை 5 நாட்கள் தொடர்ந்து 100 மணி நேரம் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனை படைத்தனர். சென்னை அடுத்த வேளச்சேரியில் ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ண 600க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து தொடர்ந்து 5 நாட்கள் 100 மணி நேரம் இசை நிகழ்ச்சியை நடத்தி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர். அதன்படி மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்காக மனநலத்தை மையமாக கொண்டு பாடல், நடனம், கவிதை, கதை சொல்லல் மற்றும் பல்வேறு இசை மற்றும் கலைகள் மூலம் 5 நாட்கள் தொடர் 100 மணி நேரம் இசை நிகழ்ச்சி மூலம் உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், தலைமை நிர்வாகி இலக்கியா ஆகியோர் ஆய்வு செய்து நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனையாக பதிவு செய்தனர். இன்று பெரும்பாலானோர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பாடல், இசை, நடனம் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த சாதனை புரிந்ததாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் தெரிவித்தார். இவருடைய உழைப்பு என்ன, இவருடைய எனர்ஜி என்ன, முயற்சி எடுக்கக்கூடாது. பிளாக் காஃபி எப்படி கொடுத்தாங்க? ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள். God bless you. Akshay! அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன். நான் டீச் ஃபார் இந்தியாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐடியா வந்துட்டு ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்தும் சரி, என்னோட டீம்லேருந்தும் சரி, ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. பாண்டோரிகாஸ் த பாக்ஸ் அப்படின்றது இந்த இடம். என்னோட இடத்துல வந்துட்டு இங்கே எப்படின்னாக்கா ஓப்பன் மைக் ஈவெண்ட்ஸ் நிறைய நாங்களும் நடத்துகிறோம். யாருக்காவது சின்ன சின்ன ஈவெண்ட் வேணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குன்னா அவங்களும் வந்து நடத்துகிற மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு 100 மணி நேரத்துக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட். ஸோ இதை ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எய்ம் பண்ணது 600 இருந்தாலும் ஒரு 782 ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்னுமே. அண்ட் 24 மணி நேரமும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அட்ஜுடிகேட்டர்ஸ் இருந்து இதை ஃபுல்லாக ஒரு மணி நேரத்துக்கும் எங்கள்கிட்ட பேசி கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மனநலம் கருதி இந்த ஒரு கலை எல்லாம் சேர்ந்து வந்து இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த அட்டெம்ப்ட் 200 மணி நேரமா இருக்கும். இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இதே இந்த பிரான்ச்சஸ் பாண்டோரிகாஸ் த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் சரி, இல்லை இந்த ஓப்பன் மைக் கான்செப்டை வந்துட்டு தமிழ்நாடு, சென்னை, இந்தியா அந்த மாதிரி கொண்டு வரதும் சரி, அண்ட் மனநலமும் வந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் மெயினாக இன்னும் எங்களோட ஆசை. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்த்ததை விடவே நிறைய என்ட்ரிஸ் அதிகமாகவே கிடச்சிது.
ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 500 550 அந்த பக்கம் எதிர்பார்த்தோம். 600க்கு பக்கம் வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பார்த்தா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால ரொம்ப சந்தோஷம் தான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம். அதிகமாக பெண்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். ஸோ அவங்க அந்த பகுதியில் பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அது மாதிரி யாராவது காவல்துறை வந்து யாராவது பார்த்துருக்காங்க? ஆக்சுவலி ஆமாம், காவல்துறையிலேருந்து அந்த ட்ரெயின் பண்ணுறவங்களுமே வந்து இங்கே பங்கேற்றாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே அதை பற்றி பேசி மனநலம் பற்றி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மனநலம் மையமாக வச்சு தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா என்னோட குழு மொத்தமாக வந்துட்டு இங்கேயே இருந்து ஸ்ரீபிரதா பண்ணலான்னு சொன்னதுனால தான் மோஸ்ட்டாக என்னால் முடிஞ்சுது. எனக்கு ஒரு பேக் போனாக இருந்த ரம்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்பேன் நான். இதை தாண்டி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் கலைஞர்கள்லாம் ஆஹா இது நல்லா இருக்கே, மனநலம் கருதி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு அவங்களே வந்துட்டு இங்கேயே இருந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துட்டு போகிற வரைக்கும் இன்னுமே இங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுமே ஒரு 3 நாளாக தூங்கல, சரியா சாப்பிடல, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க சூஸ் பண்ண ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, பெண்களுக்கு தான் டிப்ரெஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. வீட்டு வேலையாகட்டும், அலுவலகமாகட்டும், சமுதாயத்துல இந்த பார்ட்டிசிபேஷன்ல பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? அதிகமாகவே இருந்தது. 50% விட அதிகமாகவே பெண்கள் இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கலைகள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கலை 2 பாடுறது தான் ஆடுறது தான் அப்படின்ட்டு இல்லாமல் ஆடல் பாடல் கதை கவிதை அப்படின்னு நிறைய எடுத்து அவங்களும் சொன்னாங்க. எங்கள் பேரண்ட்ஸுமே எங்கள் அம்மாட்களுமே வந்து இங்கே வந்து இருந்தது. எல்லாருமே வந்துட்டு சொன்ன ஒரே இது, இங்கே வரும்போது ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகே, மேபி கலையும் வந்துட்டு கலை இவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ இது நிறைய பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி அச்சீவ் பண்ண நினைக்கிற நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன கிடைக்கிறாங்க? நிறைய ஸ்டேஜஸ் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்களும் கொண்டு வருவோம். நீங்கள் வாங்க, ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் நாங்களே நிறைய கொண்டு வருவோம். நீங்கள் எப்போ வேணால் ரீச் அவுட் பண்ணலாம் எங்ககிட்ட, எப்போ வேணால் வரலாம். நாங்கள் எப்போவுமே உங்களுக்காக அவைலபிளாக இருப்போம். நான் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன். நான் டீச் ஃபார் இந்தியாவில் இருக்கேன். பாண்டோரிகாஸோட CEO. தேங்க்யூ.